ஆனா வந்து கிளாஸ் தமிழ்ல தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். "இல்லம்மா நீங்க வரும். உங்களுக்கு எந்த மொழி தெரியுதோ அந்த மொழியில நீங்க எழுதுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. மேடம் அது இல்லாம வந்து எனக்கு கிரகங்கள் தெரியும், நட்சத்திரம் தெரியும். ஆனா ஜோதிட பத்தி எனக்கு தெரியாது. இது நமக்கெல்லாம் வருமா? நான் 40 வருஷமா வந்து என்ன சொல்றது, சமைச்சுட்டு இருந்த கை இப்ப வந்து பேனா எடுத்து எழுத முடியுது. நம்ம இதெல்லாம் வந்து படிச்சு நாங்க வந்து 4 பேர் சொல்ல முடியுமா? இல்ல படிச்சு எங்க பிரச்சனைக்கு வந்து நாங்களே சொல்யூஷன் நீங்க பார்த்துக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டேன். "நீங்க வந்து பாருங்கம்மா" அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. "உங்களால முடியும். நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு வந்தேன். வகுப்புக்குள்ள ஜாயின் பண்ணேன். ஜஸ்ட் அப்பதான் 40 வருஷம் கழிச்சு நான் பேனா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் பேனா எடுத்து தமிழ்ல எழுதுறேன். 750 மெம்பர்ஸ்ங்கிறதுனால ஒவ்வொரு வகுப்பும் 2 நாள் போச்சு. அந்த 2 நாள்ல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கோட தான் எழுதுனேன். அப்புறம் 2வது நாள் தான் கரெக்ட்டா எழுதுவேன். அத வந்து பேன் நோட்ல மறுபடியும் என்ட்ரி பண்ணுவேன். அந்த மாரி என்ட்ரி பண்ணும்போது எனக்கு அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. எழுதி, எழுதி, எழுதி பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொன்னா மனசுலயும் பதிய ஆரம்பிச்சு. ஆனா இவ்ளோ ஈஸியா இருக்கும். என் லைஃப்ல இவ்ளோ தூரம் மாற்றம் வரும்னு நான் கொஞ்சம் கூட இல்ல. அவ்ளோ ஈஸியா இருந்துச்சு எல்பி ஜோதிடர்ங்கிறது. அதாவது ஒரு எல்கேஜி பேபிக்கு யூகேஜி அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் 10வது வரைக்கும் எப்படி பாடத்த எப்படி ஒவ்வொன்னா கொஞ்சோண்டு அந்த சிலபஸ குடுத்து, குடுத்து கரெக்ட்டா கொண்டு போறாங்க. அந்த மாரி ஒவ்வொரு நாளுக்கும் என்ன குடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு, நம்ம ஐயா வந்து இந்த ஏஎல்பி ஜோதிட மெத்தட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்து அவ்ளோ அற்புதமா புரிய வச்சாங்க. அப்புறம் இந்த 15 நாள்ங்கிறது நமக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் 2 நாள் போனதுனால, ஒரு 30 டேஸ்க்குள்ளார வந்து நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு. பலன் எடுக்கும்போது அவ்ளோ ஈஸியா இருந்துச்சு.